மனக்கனல். அறிமுக கவிஞனாக இருந்தாலும் அம்சமாக எழுதுகிற ஐயா சென்சாரில் கத்திரி வைக்கலனா இந்த முதல் பாடலிலேயே நீ பாப்புலர் ஆயிடுவ. கவிஞர் வசந்த நிலாவின் விரல்களை இசையமைப்பாளர் தட்டி கொடுத்தார். அவன் முதல் முறையாக சிரித்தான். இந்த முயற்சிக்கு வாய்ப்பிற்கு எத்தனை ஆண்டுகள் போராடினான், எவ்வளவு சோதனைகளை கடந்து முதல் பாடலை பிரசவித்திருக்கிறான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல கவிதை கிடைத்த மகிழ்ச்சி இசையமைப்பாளரின் முகத்தில் தெரிந்தது. பணிவுடன் நன்றியை தெரிவித்து கொண்டான் வசந்த நிலா. சட்டென ஹாலில் சப்தம். ஹீரோ வந்தார். கூடவே வால் பிடிக்கும் கூட்டம். வாங்க உத்தமராஜ், உங்க டேஸ்டுக்கு வசந்த நிலா ஒரு பாடல் எழுதி இருக்கார் பாருங்க. இசையமைப்பாளர் தாளை நீட்ட உத்தமராஜ் வாங்கி பார்த்தார். எல்லோரும் ஏழைங்கன்னா நாம தானே ஆளணும். நாமெல்லாம் ஓட்டு போட்டு யாரோ ஏன் வாழணும்? இதை சின்னவங்க பெரியவங்க சிந்திக்கணும். சீர்திருத்தம் செய்திடவே முந்திக்கணும். வரிகளை ஹீரோ படிக்க அதையே டியூனில் வாசித்து காட்டினார் இசையமைப்பாளர். உத்தமராஜ் வசந்த நிலாவை அலட்சியமாக பார்த்தார். வெள்ளை ஜிப்பா, சமுதாய வறுமை முகத்தில் நிழலாட கூர்மையான கண்களை அறிவு வளையங்கள். இதென்ன பாட்டா இது? டியூன் நல்லா இருக்கு, இதையே செக்ஸா மாற்றி போடு என்று பாட்டுத்தாளை விட்டறிந்தார். இசையமைப்பாளர் கடுப்படைந்தார். எனினும் நீண்ட காலம் வாய்ப்பில்லாமல் இருந்து இப்பொழுதுதான் வெற்றி பெற்றிருப்பதால் அவரால் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. தயாரிப்பாளர் வந்து அவரது காதை கடித்தார். ஹீரோ கோவிச்சிக்க போறாருங்க. சிறந்த நடிகருக்கான பரிசு ஏற்கனவே ஏற்பாடு செய்தாச்சு. கால்ஷீட் தராமல் போயிட்டாருன்னா படம் சுருண்டு விடும். அவர் இஷ்டத்துக்கு செய்திருங்க. இசையமைப்பாளர் வசந்த நிலாவை ஏறிட்டார். நோயால் துடிக்கும் மனைவியும் பசியால் துடிக்கும் குழந்தைகளும் வசந்த நிலா மனக்கண்ணில் வந்து போயின. முதல் வாய்ப்பை விடாதே, செக்ஸா எழுது என்று வசந்த நிலாவை தயாரிப்பாளர் தூண்ட அவன் மௌனித்தான், போராடினான். ஓரிரு வினாடி இடைவெளிக்கு பின், கவிதை தாய் போல குழந்தை போல அதை வைத்து வர்ணித்து விபச்சாரம் செய்ய நான் விரும்பவில்லை. கவிஞனின் உணர்வுகளுக்கு ஏற்படுகிற அவமானம், அவன் திறமையின் மீது படுகிற தூசு. இந்த வேசினத்தால் தான் என் மனைவியை குழந்தையை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் இறப்பை கூட கசித்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் வரேன் சார் என்று அனல் துண்டுகளை வார்த்தைகளாய் வீசிவிட்டு திரும்பி பாராமல் நடந்தான். கவிஞனின் எழுதுகோள் கம்பீரமாக எழுந்து நின்றது.